ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐ எம் பிரதீப் சேது. இது வரைக்கும் பிரதீப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது பாரதிய ஜனதா கட்சியை கிட்டத்தட்ட 0% வாக்கு வங்கி இருந்ததை 11%க்கு ஏற்றி விட்டவர் அண்ணாமலை. என்னவோ அரசியல் சாணக்கியர் அமித்ஷா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார்? ஒரு வருஷம் முன்னாடியே அதிமுக கூட ஓட்டு அளிக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிகிட்ட தூது விட்டார். அவர் என்ன சொன்னார்? அண்ணாமலை இருந்தால் நான் வரமாட்டேன், திமுக கூட நீங்கள் கூட்டணி வைக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலையை தூக்கணும், வேறு யாரையாவது தலைவராக்குங்க, நான் கூட்டணிக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதாவது இந்த அரசியல் சாணக்கியர் என்னத்தை படிச்சுட்டு வந்தாருன்னு தெரியல. ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமின்னு பேர் எடுத்தவர். தமிழ்நாட்டில் உள்ள விஷயம் அவருக்கு தெரியுமாங்கிறது தெரியல. ரிப்போர்ட்டெல்லாம் அவர் மேஜைக்கு போகத்தான் செய்யும், அவருக்கு தெரியத்தான் செய்யும். ஆனாலும் அவர் என்ன நினச்சிட்டாரு? தனியாக நின்னால் நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினச்சதுனால என்ன செஞ்சிட்டார்? அண்ணாமலை சொல்ல கேட்காம அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்னு சொன்னார். அதில் அவருக்கு விருப்பம் இல்லை. யாருக்கு? அண்ணாமலைக்கு. இப்போ இல்லைனாலும் பரவாயில்ல, அடுத்ததடையாவது நம்ம ஆட்சியை பிடிக்கலாம், பாரதிய ஜனதாவை வளர்க்கணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்த்தாரு. ஆனால் அதெல்லாம் அவங்க காதில் செவிடங்க காதில் ஊதின சங்கு போல் ஆயிடுச்சு. மோடியாவது கேட்டிருப்பாரா அப்படின்னா அமித்ஷா சொல்லும்போது அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் சரி பரவாயில்லன்னு விட்டுட்டார். ஏன்னா அவங்க அந்த நேரத்தில் மம்தா பானர்ஜியை எப்படி கவுக்கிறது, அந்த அம்மாவை ஓட விரட்டணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட அவங்களுடைய முழு எண்ணமும் ஃபோக்கஸும் எங்கே இருந்தது? வெஸ்ட் பெங்காலில் இருந்தது. அதனால் தமிழகத்தை அவங்க கண்டுக்கலை. இவங்களுக்கு என்ன ஒரு அதிருப்தின்னு சொன்னால், அண்ணாமலை சொல்லி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தனித்து போட்டியிட்டோம், ஆனால் என்னாச்சு? ஒரு சீட்டு கூட கிடைக்கல. டிஎம்கே 40க்கு 40 39+1 வாங்கிடுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால் என்ன செஞ்சாங்க? இவர் பேச்சை கேட்டால் நமக்கு தோல்வி உறுதி அப்படின்னு நினச்சிட்டாரு. ஆனால் மக்கள் எல்லாம் மாற்றத்தை விரும்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கலை. இந்த நேரத்தில் இவர் நல்ல ஒரு திமுக எதிர்ப்பை அற்புதமாக கொண்டு போய் இருந்த அண்ணாமலையோட ஒரு விஷயத்தை என்ன செஞ்சிட்டார்? விஜய் அறுவடை பண்ணிட்டார். அண்ணாமலை இருக்க வேண்டிய இடத்துல இப்போ என்னாச்சு? விஜய் வந்து உக்காந்துட்டார். அதுதான் உண்மை, அதுதான் நிதர்சனம். மக்கள் எல்லாம், இளைஞர்களெல்லாம் அண்ணாமலை நின்றிருந்தாருன்னு சொன்னால் இன்றைக்கி நிலைமையே வேறு. சிஎம் சீட்டில் அண்ணாமலை உக்காந்துருப்பார். பாரதிய ஜனதா அப்போவே அவர் டிசம்பர்லேயே கேட்டிருக்கிறாரு, ஐயா இது சரிப்பட்டு வராது, நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போவே அவர் போயா அப்படின்ட்டு ஒதுங்கி இருந்தாருன்னா சிஎம் ஆகிருப்பார் 6 மாதத்தில். விஜய்க்காவது 2.5 வருஷம் ஆச்சு, இவர் 6 மாதத்தில் ஆகியிருப்பார். ஆனால் அதை என்ன செஞ்சிட்டாங்க? கெடுத்துட்டாங்க. நீ எலெக்ஷன் முடிஞ்ச பிறப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதையெல்லாம் அவர் எதையுமே முகத்தில் காட்டாமல்
பழனிசாமி தான் முதலமைச்சர்னு சொல்லி எவ்வளவோ அவர் தன்னுடைய எண்ணங்களை பூரா புதைச்சி வச்சுட்டு இவங்க சொல்கிறதுக்காக அவ்வளோ பெருந்தன்மையாக என்ன செஞ்சார், கட்சிக்காக பாடுபட்டார். இப்போது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லிட்டார், ஐயா ரிசல்ட் வந்தாச்சு, இன்னொரு ஆள் வந்துட்டார், நான் என்னை தயவுசெய்து விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அவங்களும் விடுவிச்சுட்டாங்க. இப்போ வி த லீடர் ஏற்கனவே 2020 ஆரம்பித்த ஒரு இயக்கத்தை என்ன செஞ்சிட்டார், இப்போது கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போ பிஎஸ் சந்தோஷ் ஃபோன் பண்ணி ஐயா நீ திரும்பவும் வந்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்லிட்டார், மன்னிச்சுக்கோங்க சார், நான் திரும்ப வர்றதா இல்லை, நல்லதோ கெட்டதோ எதாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். நிதின் நிபின் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறாரு, நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இது எடுக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ அவர் என்ன சொல்லிட்டார், இல்லை சார் நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த குழந்தைங்க வெக்கேஷனுக்கு ஒவ்வொரு மாநிலமாக போவேன், இப்போ நான் மேகாலயாவில் இருக்கிறேன், குழந்தைங்களோட இருக்கிறேன், என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். இல்லை நீ வந்து தான் ஆகணும்னு உடனே 1ஆந்தேதி வர சொன்னதுனால 1ஆந்தேதி போனார். போய் சுமூகமாக நான் விளைவிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்போது வி த லீடர்ஸில் பொள்ளாச்சியில் அற்புதமான ஒரு மாநாட்டையை நடத்திட்டார். அதனால் விஜய் இருக்க வேண்டிய இடத்துல அண்ணாமலை இருக்க வேண்டியது. ஆனால் இவங்க அவரை சரியான நேரத்தில் விடுவிக்காமல் அவருக்கு அவர் சொல்ல கேட்காம என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு 5 வருஷத்தை அண்ணாமலையோட எதிர்காலத்தில் 5 வருஷத்தில் இவங்க 5 வருஷத்தை நாசமாக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். சரி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். என்ன இருக்குதோ அதுதான் நடக்கும். விஜய் உட்காரணுன்னு இருந்திருக்குதுன்னு சொன்னால் அதை மாற்ற முடியுமா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.